வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியான ஒரு ஸ்கூட்டர் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாகவே இந்த டிவிஎஸோட ஜூபிட்டர் 110 ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன்ன்றதுல டவுட் இல்லை. பட் ஆனால் அதுலேயும் ஒரு சில நெகட்டிவ்ஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ்ன்றது இருக்க தான் செய்யுது. அதனால் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த டிவிஎஸோட ஜூபிட்டர் 110 ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னென்னன்றதை எல்லாத்தையும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். பார் மெடிச்சு கிரெடிட் கார்டு சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக அவசரமாக வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே, ப்ரோஸ் அண்ட் கான்ஸில் ஃபர்ஸ்ட் நம்ம அட்வான்டேஜஸ்லேருந்து ஆரம்பிப்போம். அட்வான்டேஜ் வைஸ் பொறுத்தளவுக்கு நான் முதல்ல சொல்ல வர ஒரு விஷயம் இந்த வெஹிக்கிளோடைய டிசைன் அண்ட் லுக்ஸ் ஆமாங்க. டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இந்த செக்மெண்ட்லேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபியூச்சரிஸ்டிக் அண்ட் நல்ல ஒரு சூப்பர் கர்வியான ஒரு டிசைன் டோனோட வரக்கூடிய ஒரு வெஹிக்கிள். ஆன் ப்ரெசன்ஸில் நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிளை ஒரு வேறு லெவலான ஒரு செக்மெண்ட்டில் வச்சுக்கிட்டு இருக்கு. ரியலி ஒரு சூப்பரான ஒரு டிசைன் டோனு. சொல்லப்போனால் ஃபஸ்ட் டைம் இந்த வெஹிக்கிளை நான் பார்க்கும்போது ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்னு தான் நினச்சினேன். பட் அப்புறம் தான் தெரிஞ்சு இது டிவிஎஸோட ஒரு ஐசி ஸ்கூட்டர்னு. அந்த அளவுக்கு இந்த ஸ்கூட்டரோட அந்த ஒரு ஆண்ட்ராய்ட் ப்ரெசன்ஸ்ன்றதுல ஒரு சூப்பரான ஒரு லாங்குவேஜ்ன்றது இந்த வெஹிக்கிளுக்கு கொடுத்துருப்பாங்க. ரியலி லுக்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்குது இந்த ஒரு ஸ்கூட்டர் கிட்ட. அதுக்கடுத்து இந்த வெஹிக்கிளுடைய அடுத்த ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோன்னா ஃபீச்சர்ஸ் ஆமாங்க. இந்த ஒரு 110cc செக்மெண்ட்லேயே இருக்கிறதுலே பெஸ்ட் இன் கிளாஸான ஃபீச்சர்ஸ் எந்த வெஹிக்கிள் கிட்ட இருக்குன்னு கேட்டிங்கன்னா ப்ராக்டிக்கலாகவும் சரி அந்த ஒரு ஃபேன்சியாகவும் சரி நிச்சயமாக நம்ம டிவிஸோட ஜூபிட்டர் 110 தான். ப்ராக்டிக்கல் ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு லைட்டிங் செட்டப்பில் ஃபுல் எல்இடி, அதுலேயும் குறிப்பாக ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ஒரு பெரிய எல்இடி டிஆர்எல் அப்படியே லெஃப்ட் டு ரைட் அப்படியே கனெக்டடாக இருக்கும். அதே மாதிரி ரியர் லைட்டையும் அப்படியே லெஃப்ட் டு ரைட் அப்படியே ஃபுல் கனெக்டடாக அப்படியே ஒரு சூப்பரான ரேஞ்சில் கொடுத்துருப்பாங்க. லைட்டிங்கில் செக்மெண்ட் பெஸ்ட்டு. அது இல்லாமல் இந்த லைட்டிங்கில் ஒரு சில ஃபீச்சர்ஸ் கொடுத்தது வந்து அந்த ஒரு பேனிக் பிரேக் அலர்ட். சப்போஸ் நீங்கள் சம் ஸ்பீடில் போயிட்டு சடனாக பிரேக் பண்ணுறீங்கப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் ஃபாஸ்ட்டாக பிளிங்க் ஆகி பின்னாடி வரவங்களுக்கு இண்டிகேட் பண்ணும். அவங்க ஃப்ரண்ட்டில் போயிருக்காங்க, பேனிக் பிரேக் பண்ணியிருக்காங்க, நம்ம கொஞ்சம் கேப் கொடுத்தோ இல்லை சைட்லேயே வளைஞ்சு போகலான்ற மாதிரி ஒரு ஐடியாவுக்காக ஒரு நல்ல சேஃப்டி ஃபீச்சர் அந்த ஒரு பேனிக் பிரேக் அலர்ட். அது இல்லாமல் ஆட்டோமேட்டிக் இண்டிகேட்டர்ஸ். நீங்கள் இப்போ ரைட் சைடு திரும்ப போகிறீங்கிறப்ப ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டுட்டு ஒன்ஸ் நீங்கள் ஸ்ட்ரைட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த இண்டிகேட்டரே ஆஃப் பண்ண ஆகும். இது மாதிரி ரியலி நிறைய ஃபீச்சர்ஸ் சூப்பராகவே இந்த ஸ்கூட்டரில் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு டவுட்டே கிடையாது. சரி ஓகே, நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தோன்னா வச்சிங்களேன், அதுக்கு அடுத்து அந்த ஃபேன்சி ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதில் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி, ஜிபிஎஸ், நேவிகேஷன், பிளா நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஓவரால் ஃபீச்சர் செக்மெண்ட்லேயும் எனக்கு தெரிஞ்சு இந்த செக்மெண்ட்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கூட்டராக இருக்குது. சரி ஓகே, அதுக்கு அடுத்து இந்த வெஹிக்கிளுடைய மூணாவது அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோன்னா ஸ்பேசினஸ் அண்ட் கன்வீனியன்ட் ஆமாங்க. ஸ்பேசினஸ் பொறுத்தளவுக்கு இந்த சீட்டிங் அட்டு ஃபுட்போர்ட்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. நல்ல ஒரு தாராளமான சீட்டிங் கொடுத்துருக்காங்க. ஃபுட்போர்ட்லேயும் உங்களுக்கு தண்ணி கேனும் சரி, சிலிண்டரும் சரி, பேக்ஸும் சரி, எல்லாத்தையும் ஈஸியாக வச்சு கேரி பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான ரேஞ்சில் தான் கொடுத்துருவாங்க. அப்படின்றப்போ ஸ்பேஸில் நல்லா சூப்பராக இருக்குது. அண்டர்ஸ்டீல் ஸ்டோரேஜிலும் உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 33 liters ஆஃப் அண்டர்ஸ்டீல் ஸ்டோரேஜ்ன்றப்போ உங்களுக்கு அதுலேயும் உங்களுக்கு குறை கிடையாது. ஓவராலாக நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு டிசைன். பார்க்க உங்களுக்கு டிசைன் நல்ல ஒரு இனோவேட்டிவாகவும் இருக்குது. அட் த சேம் டைமில் ஃபேமிலி பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு ஸ்பேஸியாகவும் இருக்குது. அதில் உங்களுக்கு அந்த ஒரு ஃபியூல் ஃபில்லிங் கேப்பை எடுத்துகிட்டு வந்து நம்ம டிவிஎஸ் ஜூபிட்டர் 125 கொடுத்துருந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் கொடுத்து உங்களுக்கு ஃபியூல் ஃபில் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸியாக ஆக்கியிருக்காங்க. ஸ்கூட்டர்ஸ்னாலே பொதுவாக அந்த ஒரு ஃபியூல் ஃபில் பண்ணுறது தான் கடுப்பாக இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். வண்டியை விட்டியாக இருக்கணும், சீட்டை திறக்கணும், இல்லை அப்படியே நம்ம இந்த எக்ஸ்டர்னல் ஃபியூல் ஃபில்லிங் கேப் இருக்கிற வெஹிக்கிளாக இருந்தாலும் அது வந்து பின்னாடி எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு ஃபியூல் போடுறதும் அந்தளவுக்கு ஈஸியான ஒரு விஷயமா இருக்காது. பட் ஆனால் இந்த ஒரு சிஸ்டம்ன்றது கொஞ்சம் ஒரு நல்ல அட்வான்டேஜாகவே இருக்குது. பட் இதுலேயும் ஒரு சில நெகட்டிவ்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் பார்க்க ப்ராக்டிக்கல், கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்ஸோ இல்லை சின்ன பசங்களோ லேடிஸோ யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸியான ஒரு மேட்டராக இருக்கும் இந்த ஒரு ஃபியூல் ஃபில்லிங் கேப்ன்றது. இது ஒரு ரியலி ஒரு நல்ல அட்வான்டேஜ். ரியலி டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு டிசைனாக இருக்குது. அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற இந்த வெஹிக்கிளோடைய நாலாவது அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோன்னா வச்சிங்களேன், உங்களுக்கு மைலேஜ் ஆமாங்க. மைலேஜ் பொறுத்தளவுக்கு இந்த ஒரு வண்டியில் யூஸ் பண்ணிக்கிற அந்த ஒரு 110cc மைல்டு ஹைப்ரிட் இன்ஜின்ன்றதுனால உங்களுக்கு அந்த ஒரு வெஹிக்கிளில் வந்து அந்த ஒரு இனிஷியல் பிக்கப்லையும் சரி, அட் த சேம் டைமில் ஓவரால் மைலேஜ்லையும் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இந்த ஒரு வெஹிக்கிளை கொடுத்துருக்காங்க. இந்த நார்மல் 110cc சும்மா சொல்லக்கூடாது, ஓரளவுக்கு நல்ல மைலேஜ் தான் கொடுத்துருந்துச்சு. இப்போ அந்த ஒரு மைலேஜை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி அந்த ஒரு ஐஜிஓ அசிஸ்ட்ன்ற ஒரு ஃபீச்சரை உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணி ஓவரால் வெஹிக்கிளோட NVH லெவலையும் இவங்க ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. மைலேஜும் சூப்பராக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக நல்ல ஒரு சூப்பரான ஒரு 110cc
சிசி இன்ஜின், நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸும் இருக்குது. அட் த சேம் டைமில் ஒரு நல்ல மைலேஜும் உங்களுக்கு கொடுக்குது. சரி ஓகே, அதுக்கடுத்து ஃபைனலாக நம்ம இப்போ இந்த வெஹிக்கிளோடைய அட்வான்டேஜ் என்ன பார்க்குறோன்னு பார்த்தோன்னா ரைடிங் கம்ஃபர்ட். ஆமாங்க, சஸ்பென்ஷன் அண்ட் சீட்டிங் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ரேஞ்சில் இருக்குன்றதுனால நம்மளுடைய பொதுவான ரோட்ஸ், அதான் கொஞ்சம் பள்ளமோடான ரோட்ஸில் இந்த வெஹிக்கிள் நல்லாவே டேக்கிள் பண்ணுது. இதுவுமே என்னை பொறுத்தளவுக்கு இந்த வெஹிக்கிளுக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான். சரி ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வெஹிக்கிளுடைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ். நெகட்டிவ் பாயிண்ட்ஸில் நான் ஃபஸ்ட்டு சொல்ல ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா, பில்ட்டு குவாலிட்டி வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த காம்படிஷனில் ஒரு சில பேர் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணுறாங்க. பட் இவங்களுடைய அந்த ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷ் அண்ட் பில்ட்டு குவாலிட்டி, அந்த பிளாஸ்டிக்ஸ் குவாலிட்டிலாம் கொஞ்சம் ஓகேவான ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக நான் இந்த வெஹிக்கிளை ஒரு தடவை வண்டி கழுவிட்டு இருந்தேன். என் கசின் இந்த வெஹிக்கிள் தான் வச்சுருக்கான். அப்படி கழுவும் போது தான் தெரியுது ஒரு சில பார்ட்ஸ்லாம் அப்படி பயங்கர ஃப்ரீயாக இருக்குது. ஐ மீன்ஸ் அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ் குவாலிட்டி இல்லாமல் அப்படியே கொஞ்சம் லூஸாக தொலைன்னு ஆடுதுன்னு வச்சிங்களேன். இதுக்கே அந்த வெஹிக்கிள் வாங்கி 2 மாதமோ 3 மாதமோ தான் ஆகுது. அது மாதிரி கொஞ்சம் ஒரு ஒஸ்ட்டான ஒரு பில்ட்டு குவாலிட்டி இந்த வெஹிக்கிள் பொறுத்தளவுக்கு ஒரு நெகட்டிவாக தான் இருக்குது. நிச்சயமாக பில்ட்டு குவாலிட்டி இந்த வெஹிக்கிளுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்பா. அந்த ஒரு விஷயம் நிச்சயமாக நான் சொல்லி தான் ஆகணும். அதுக்கடுத்து இந்த வெஹிக்கிளோட அடுத்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோன்னா, பிரேக்கிங் பைட்டு. ஆமாங்க, இதில் என்ன தான் டாப் மாடலில் நீங்கள் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்கே கொடுத்தாலும் பிரேக்கிங் வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி பைட்டு, ரொம்பலாம் கிடையாது. பட் காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்லைட்லி பைட் கம்மியாக இருக்கும். ஒரு நல்ல பிரேக்கிங், அதுலேயும் குறிப்பாக ட்ரம் பிரேக்லாம் எடுக்கிறீங்கப்போ பிரேக்கிங் வந்து அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை. முடிஞ்ச அளவுக்கு டிஸ்க் பிரேக் போனால் என்னை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு வெஹிக்கிளில் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சரி ஓகே, அதுக்கடுத்து இந்த வெஹிக்கிளுடைய அடுத்த ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு என்ஜினுடைய அந்த ஒரு ரிஃபைன்மெண்ட். ஆமாங்க, இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் பொறுத்தளவுக்கு பொதுவாகவே ஜாப்பனீஸ் அண்ட் அதர் கண்ட்ரி பிராண்ட்ஸ் தான் நம்மளுக்கு எப்போதுமே பெஸ்ட்டாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹோண்டாவோட இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்றதில் நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் அவசியம் இல்லை. நல்ல ஒரு லாங் லைஃப் வரக்கூடிய இன்ஜின்ஸை தான் ஹோண்டா கொடுப்பாங்க. பட் ஆனால் நம்ம டிவிஎஸ் கிட்ட அந்த ஒரு இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டுன்றது எப்போதுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஸ்கூட்டர்லையும் இருக்கும். பட் ஆனால் இந்த இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் பற்றி நீங்கள் பெருசாக கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் சப்போஸ் நல்ல ஒரு மெயின்டெனன்ஸ் கொடுக்குறீங்கப்ப நிச்சயமாக இந்த வெஹிக்கிளோட இன்ஜினும் நல்ல லாங் லைஃப் வரக்கூடிய ஒரு ரேஞ்சில் இருக்கும். பட் ஒரு சவுண்ட் சேஞ்சுன்றதை நீங்கள் நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட எதிர்பார்க்கலாம். ஏன்னா ரிஃபைன்மெண்ட்ன்றது கம்மி, பட் ஒரு நல்ல மெயின்டெனன்ஸ் கொடுக்குறீங்கப்ப எந்த ப்ராப்ளமும் கிடையாது. சரி ஓகே, ஓவரலாக எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தான் இந்த வெஹிக்கிள்ஸில் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ். இதை தவிர்த்துட்டு பெருசாக எனக்கு எதுவும் ஃபீல் ஆகலை. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஃபீல் ஆகிடுச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணிங்க. மேபி நான் சொன்னதில் ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தாலும் அதையும் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணிங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சுவோம். தேங்க் ஃபார் வாட்சிங். பாய், see you later.